திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இறைவனுடைய நாமத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் வாயில் எச்சில் ஊறுவதற்கு பதிலாக அமிர்தம் ஊற ஆரம்பித்துவிடும். அப்பொழுது அவர்களுடைய சித்தத்தில் தோன்றும் கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் நாக்கின் வழியே வார்த்தைகளாக வெளிவரும். அதுவே சித்த வைத்தியம் என்று சொன்னார்கள். சித்தர்கள் இறைவனோடு ஐக்கியமானவர்கள். அவர்களில் பலர் உடலையும் கூட தெய்வீகமாக மாற்றிக்கொண்டவர்கள். எத்தனை காலங்கள் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களுடைய வாக்கு எல்லாம் அமிர்த வாக்கு. இந்த பதிவு உணர்த்தும் உண்மையின்படி நாமும் இறைவனது நாமத்தை சொல்லிக்கொண்டே வாழ்க்கையில் பயணிப்போம் என்பதனை சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி, விழிக்குத் துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மைகுன்றா மொழிக்குத் துணை முருகா 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 எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்ற பாடலையும் முருகனது துதியையும் சஷ்டி 3ஆம் நாளான இன்று முன்வைத்து மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.